தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் உங்கள் சகோதரன். நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோதான் பணத்தை செலவு பண்ணி அலங்காரமாக நீங்கள் வைத்தாலும், எவ்வளோ காசை செலவு பண்ணி விலை உயர்ந்த பெயிண்டிங்கை வாங்கி நீங்கள் அடித்தாலும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். அப்பொழுது நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாம் வெறுமையாக போயிடும். அதே போல தான் சில நபர்களை நம்ம அதிகமாய் நேசிப்போம், அதிகமாய் பணத்தை செலவு பண்ணிருப்போம். அந்த ஒரு மனுஷருக்காக நிறைய பேரை பகைத்து கொண்டு அவர்கள் தான் எங்கள் உலகம், அவங்க தான் எல்லாமே வாழ்ந்திருப்போம். ஆனால் அவங்க கூட ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கடந்து போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம சில பேரை கைவிட்டிருக்கலாம், நம்மள சில பேரை கைவிட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாய் அவர் வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். ஆமென்.